யார் வீட்லேயும் நடக்காது. எங்கள் வீட்டில் மட்டும் தனியாக ஸ்பெஷலாக நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு இதுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த கொழுப்பில் ஆடுங்க. பிறந்த நாளுங்க இன்னைக்கு அவருக்கு. இன்னைக்கு அவருக்கு 21 வயசு பர்த்டே. காதலி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பெத்தவக்கிட்டே கொண்டாந்து காட்டுது. பார்த்தீங்களா எங்கே இருக்குது பாருங்க கலிகாலம். எங்கே கிஃப்ட்டு பாருங்க பார்த்தீங்களா? என்னமோ சொந்தமாக பூட்டி கொடுத்துட்டான். பூட்டி அப்புறம் 2 டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்குது. 2 பேர் ஒன்றா நுழையலாம். அவ்வளோ பரிசு இருக்குது அந்த டிஷர்ட்டு. எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் கணக்கு பண்ணி கரெக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. நான் காதலுக்கெல்லாம் எதிரியெல்லாம் கிடையாது. காதல் பண்ணுறது அவங்க, கஷ்டப்படுறதும் அவங்க தான், கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் அவங்க தான், வாழ்க்கை போகிறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். அதனால நான் எதுக்குமே குறுக்கலாக நிற்கிறதா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க தனியாக போயிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் குப்பை கொட்ட முடியலங்க. ஏற்கனவே நிறைய குப்பையை கொட்டி எனக்கு சீனு போச்சு. குப்பை தொட்டின்னு பேர் தான் வாங்கலை. தயவு செய்து விறுவிறுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு கிளம்புங்க. 2 years தயவு செய்து நீ கிளம்பிரு. உன்னாலதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஆமா நீ வெளியே போ. நீ கல்யாணம் கட்டிட்டு நீ உன் பொண்டாட்டிய இப்ப தனியா இரு. வழக்கு வந்து தூக்கி இந்தா போய் கூட்டுடான்னு சொல்லி கொடுப்பால. அப்ப தெரியும். கூட்டு என் கூட்டுல எல்லாம் கூட்டுவியா நீ? பொண்டாட்டிக்கு தான் கூட்டுவ. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி தொட்ட கையில ஒரு கிளாஸ் எடுத்து கழுவ மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் தெரியும். என்ன ஓவரு உனக்கு? நீங்க சமைச்சாக்கா உனக்கு ஒரு ஆள் அசிஸ்டன்ட் வேணும். அதை கழுவி போடுறதுக்கும் ஒட்டி கொடுக்கறதுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கும். ஐயோ உண்மையா இல்லையாடா? போ போ. கல்யாணம் பண்ணிட்டு தனியா போய் தண்ணி கொடுத்துட்டு செய். அப்பதான் தெரியும். நீ ஒன்று செய்ய நான் ஒன்று செய்யணும்னு சொல்லி வச்சு வாங்குங்களேன். அப்போதான் உங்களுக்குலாம் புரியும். அடடா அம்மா வீட்டில் இருந்துமே இப்படி இல்லையே, எங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருந்தாலும் எங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவாங்களே அப்படின்னு. 21 வயசு பர்த்டே வருதுன்னு தீபாவளிக்கு முன்னாலேயே அவருக்கு ஒரு 4 பவுன் சங்கிலின்னு நினைக்கிறேன். 4 பவுன் என்னமோ இருக்கணுங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். மறுபடியும் கிஃப்ட் வேணுமா? இதான் என் மண்டியில் ஏற்கனவே முடியல. இன்னும் கொஞ்சம் மொட்டை அடிச்சு தான் போகணும் சொல்கிறதுக்கு. நான் காலேஜுக்கு போய் படிக்கிறானாக்கா கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன காட்டுறானுங்க. என்ன பண்ணுறது? பாருங்க அப்பா எனக்கு ஒரு வேலை மிச்சங்க. பொண்ணு தர வேலை மிச்சம். பொண்ணு தர வேலை மிச்சங்க. சந்தோஷம் தானே? ஐயோப்பா சாமி. அப்ப நீ வந்து காலேஜுக்கு படிக்க போல 21 வயசு கரெக்ட் பண்ண போயிருக்க. பையன் உங்களுக்கு ஒரு gift கொடுத்துருக்கானா? அது இதுதான். எந்த வில்லேஜ் பண்ணுவானுங்களா? நான் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ். எப்போ கல்யாணம் பண்ண போற? ஏன் அவசரம்? தயவுசெய்து கிளம்பி. பையனுக்கு என்ன இருக்கு? நீங்க இருக்கா, காடி இருக்கா, என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. நாங்களாம் கல்யாணம் பண்ணி வரும்போது வீடு காடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்க கல்யாணம் பண்ணும்போது விலைவாசி என்ன? தங்கம் எவ்வளோ விற்றான்? இப்போ நான் போய் தாலி செயின் வாங்க முடியுமா? நீ ஏன் தாலி செயின்லாம் போடுற? கயிறுல போடு. பிள்ளைங்கக்கிட்ட எப்பயுமே சோஷியலாக இருங்க. அப்போ தான் திருட்டுத்தனம் பண்ணால் கூட இன்னும் சொல்லுங்கள். இல்லைன்னா வச்சுங்களேன், இன்னும் என் வீட்டு ஊழல் நிறையா இருக்குது. அதுங்களுக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இருக்குது தான் என்னோட இது. ஏன்னா நம்மளோட மரியாதை நம்ம காப்பாற்றிக்கணும்ல. அதனால எப்போ வாயை திறந்து சொல்லுதுன்னு பார்க்க தானே போகிறேன். தெரியும் நினச்சிட்டுக்க வீடியோ போட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு. எனக்கு தெரியும் நீங்களாம் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு.